ஒரு குறள், ஒரு கதை. இன்றைக்கு குறளை ஒரு சிறுகதையின் மூலம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் வாங்க. அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் முருகன் என்ற நல்ல மனம் கொண்ட விவசாயி வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கும் முன் அவர் வீட்டின் முன் நின்று கைகளை கூப்பி இறைவனை நினைப்பார். கடவுளே, இன்று நான் நல்ல வழியில் நடக்க எனக்கு நல்ல மனசு கொடு. நீங்கள் தினமும் ஏன் இப்படி பிரார்த்தனை செய்கிறீர்கள்? ஆம், நல்ல மனசு இருந்தால் நாம் தவறான வழியில் போக மாட்டோம். அதன் பிறகு முருகன் தனது வயலுக்கு வேலைக்கு சென்றார். பசுமையான வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மண்ணில் ஒரு பணப்பை கிடப்பதை அவர் பார்த்தார். அடடா, இதில் நிறைய பணம் இருக்கிறதே. இந்த பணம் எனக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இது என்னுடையது அல்ல. இது யாரோ தவறவிட்ட பணப்பை. அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். என்ன ஆயிற்றண்ணா? ஏதாவது தேடுகிறீர்களா? ஆம், என் பணப்பை காணவில்லை. அதில் என் குடும்பத்திற்கான பணம் இருந்தது. இதுதானா நீங்கள் தேடுகிற பணப்பை? ஆம், இதுதான். நன்றி அண்ணா. இந்த பணத்தை நீங்கள் வைத்திருக்கலாமே, ஏன் திருப்பி கொடுத்தீர்கள்? நாம் நல்ல வழியில் வாழ்ந்தால் மனம் ஒருபோதும் தவறானதை செய்ய சொல்லாது. இந்த குறளும் கதையும் சொல்லும் எளிய பொருள் என்னவென்றால், இறைவனை நினைத்து நல்ல மனதுடன் வாழ்ந்தால் தவறான செயல்கள் நம்மை அணுகாது.